நினைத்ததை நிறைவேற்றும் பிரபஞ்சம். இந்த பிரபஞ்சம் நம்ம நினைச்சதெல்லாம் கொடுத்துருமா? பிரபஞ்சம் இது தெரிஞ்சுக்கிறதுக்கு முதல்ல சில வயசு வேணும். இப்படி இப்போ இங்கிலீஷில் பாடத்தில் யூனிவர்சல் சொல்லிட்டு புக்லேயே வந்துடுது. சொல்லிடலாம் பிரபஞ்சம், வானம், பூமி, நீர், நெருப்பு சொல்லிடலாம். ஆனால் ஒன்றொன்றுத்துக்கு ஒரு சக்தி இருக்குது. அதெல்லாமே நீங்கள் உணரணும். தீக்குச்சி நீங்கள் பல வருஷம் இருந்தாலும் அது நெருப்பு ஆகாது. அதை பற்ற வச்சா தான் நெருப்பாகும். அந்த மாதிரி தான் உங்களுக்குள்ளே ஒளி இருக்குது. அதை நீங்கள் உணரணும். வத்திக்குச்சி பற்ற வச்சா தான் நெருப்பாகும், இல்லை ஆகுமா? ஆகாது. அந்த மாதிரி தான் உங்களை நீங்கள் பற்ற வைக்கணும். அப்படின்னு என்ன அர்த்தம்? உங்களை நீங்கள் தயார்படுத்தணும், மோட் பண்ணிக்கணும். உங்களோட நீங்கள் டியூன் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்போது நீங்கள் பிரபஞ்ச சக்தியில் எது கேட்டாலும் கிடைக்கும். ஒரு ஊர்லேருந்து ஒரு ஊருக்கு நம்ம போகிறோன்னா ட்ராவல் பண்ணுறோமா இல்லையா? ஆமாம். நடந்தோ, பைக்லையோ, காரோ, பஸ்ஸோ, ட்ரெயினோ, ஃப்ளைட்டு, இவ்வளோ இருக்குல்ல. இது எப்படி பயணமோ அதே மாதிரி இந்த பிரபஞ்சத்துக்கூட நீங்கள் கனெக்ட் பண்ணுறதுக்கு பயணம் பண்ணணும். குருவே மகான் நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம மாலிக் குருஜி அவர்களை தான் சந்திக்க வந்திருக்கோம். வணக்கம் குருஜி. வணக்கம். நிறைய தலைப்புகள் நீங்க தொடர்ந்து பதிவுகளா கொடுத்துட்டு வரீங்க. ஒவ்வொரு தலைப்பிலையும் ஆழ்ந்த அர்த்தங்கள் இருக்கு நீங்க சொல்லும் பொழுது. ஸோ அந்த வகையில இன்னைக்கான தலைப்பு நினைத்ததை நிறைவேற்றும் பிரபஞ்சம். இந்த பிரபஞ்சம் நம்ம நினைச்சதெல்லாம் கொடுத்துருமா? மகாவாத்தார் பாபாஜியின் அருளாசி எல்லாருக்கும் கிடைக்கட்டும். நல்லா கேட்டீங்க. பிரபஞ்சம் இது தெரிஞ்சுக்கிறதுக்கு முதல்ல சில வயசு வேணும். இப்படி இப்போ இங்கிலீஷில் பாடத்தில் யூனிவர்சல் சொல்லிட்டு புக்லேயே வந்துடுது. சொல்லிடலாம் பிரபஞ்சம், வானம், பூமி, நீர், நெருப்பு சொல்லிடலாம். ஆனால் ஒன்றொன்றுத்துக்கு ஒரு சக்தி இருக்குது. அதெல்லாமே நீங்கள் உணரணும். அது எல்லாத்துக்குமே சக்தி இருக்குது. ஒரு தீக்குச்சின்றோம். தீக்குச்சி நீங்கள் பல வருஷம் இருந்தாலும் அது நெருப்பு ஆகாது. அதை பற்ற வச்சா தான் நெருப்பாகும். அந்த மாதிரி தான் உங்களுக்குள்ளே ஒளி இருக்குது. அதை நீங்கள் உணரணும். வத்திக்குச்சி பற்ற வச்சா தான் நெருப்பாகும், இல்லை ஆகுமா? ஆகாது. அந்த மாதிரி தான் உங்களை நீங்கள் பற்ற வைக்கணும். அப்படின்னு என்ன அர்த்தம்? உங்களை நீங்கள் தயார்படுத்தணும், மோட் பண்ணிக்கணும். உங்களோட நீங்கள் டியூன் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்போது நீங்கள் பிரபஞ்ச சக்தியில் எது கேட்டாலும் கிடைக்கும். கொஞ்சம் ஓப்பனாகவே சொல்கிறேனே, பொருளாக இருக்கட்டும், பதவியாக இருக்கட்டும், நகையாக இருக்கட்டும், பணமாக இருக்கட்டும், பதவி, பொண்ணு, பொருள், ஆசை, உணவு எல்லாமே கிடைக்கும் இந்த பிரபஞ்சத்தை. அம்மா பிரபஞ்சம் கொடுக்க தயாராக இருக்குது. அதை வாங்கிறதுக்கு தான் இங்கே யாரும் தயாராக இல்லை. பிரபஞ்சம் கொடுன்னு வானத்தை பார்த்து கை நீட்டி கேட்குறது பிரபஞ்ச சக்தி கிடையாது. முதல்ல நீங்கள் நம்ம இங்கேருந்து கொஞ்சம் ஷார்ட்டாக 2 லைனில் சொல்கிறேன். ஒரு ஊர்லேருந்து ஒரு ஊருக்கு நம்ம போகிறோன்னா ட்ராவல் பண்ணுறோமா இல்லையா? ஆமாம். நடந்தோ, பைக்லையோ, காரோ, பஸ்ஸோ, ட்ரெயினோ, ஃப்ளைட்டு, இவ்வளோ இருக்குல்ல. இது எப்படி பயணமோ அதே மாதிரி இந்த பிரபஞ்சத்துக்கூட நீங்கள் கனெக்ட் பண்ணுறதுக்கு பயணம் பண்ணணும். அந்த பயணம் தான் தியானம். அந்த பயணம் தான் உங்களோட மெடிடேஷன். வார்த்தை புரியுதுங்களா? சாதாரணமாக என்ன பக்கத்தில் இருக்குது, டக்குன்னு போயிட்டு வந்துடுறதுக்கு. பிரபஞ்சம் நான் கண்ணுக்கு வீட்டில் இருக்கு இருந்தால் அவங்க கொடுக்குறதுக்கு. பிரபஞ்சத்தோடு நீங்கள் கனெக்ட் பண்ணணும். நீங்கள் கேட்குறது அனைத்தும் உங்களுக்காக மட்டுமா, இல்லை மற்றவங்களுக்காக கேட்குறீங்களா? நீங்கள் கேட்குறது நல்லதா கெட்டதா? அது நீ கேட்குறது உனக்கு நல்லதா? முதல்ல இதெல்லாமே பிரபஞ்சம் பார்த்துட்டு தான் உங்களுக்கு பிரபஞ்சம் கொடுக்குமே தவிர, கேட்டு எல்லாம் தியானம் பண்ணால், எல்லாம் மெடிடேஷன் பண்ணால் எல்லாமே கிடைச்சிருமானா கிடைக்காது. சரிங்களா? ஒரு கூட்டத்தில் ஒரு இடத்துல ஒரு 1000 பேர் மெடிடேஷன் பண்ணுறாங்க, ஒரு 1000 பேர் தியான நிலையில் போகிறாங்க, 1000 பேர் பிரபஞ்ச சக்தியை உணர்றாங்க. 1000 பேரை கேட்குறாங்கன்னா 1000 பேர் கேட்குறது கொடுக்காது. எப்படி வரன்னு இருக்கோ அதே தான் பிரபஞ்ச சக்தி. பட்டு இப்போ கடவுள்கிட்ட கேட்குறது பிரபஞ்சத்தை கேட்குறோம். புரியுதுங்களா? ஆனால் நீங்கள் உள்வாங்கி உங்களை நீங்கள் தயார்படுத்திக்கிட்டு பிரபஞ்சத்தோடு நீங்கள் கனெக்ட் பண்ணிட்டு பயணம், இந்த ட்ராவலிங் டைம் இருக்குது பாருங்கள், அதை நீங்கள் ஆத்மாத்மாவும் உட்காந்து நீங்கள் தியானத்தில் உட்காந்து ப்ரேயர் பண்ண ஆரம்பித்து பிரபஞ்சத்தோட கனெக்ட் பண்ணிக்கிட்டே நீங்கள் இருந்தீங்கன்னா நீங்கள் ஒன்று கஷ்டப்படவே வேணாம். அனைத்தும் உங்களுக்கு நீங்கள் தான் லைஃப்பில் எல்லாமே. இன்றைக்கி பிரபஞ்சத்தோட கனெக்ட் ஆனவங்க தான் எல்லாமே வேறு லெவலில் இருக்காங்க. பிரபஞ்சமாக போங்க உரம் போட்டு போன்றலாம் ஒன்றுமே இல்லாமல் போயிடுறான். சரிங்களா? சாப்பிடலாம், தூங்கலாம், எந்திரிக்கலாம், துணி போடலாம், எல்லாமே தான் செய்வான்.
கடவுள் இருக்குன்னு சொல்கிறவனும் இது எல்லாமே பண்ணுவான், கடவுள் இல்லைன்னு சொல்கிறவனும் இதெல்லாம் எல்லாமே பண்ணுவான். ஆனால் எப்படி வாழ்கிறான்னு ஒன்று முக்கியம் இருக்குது. கடைசியில் எது உனக்கு தேவைன்னு இருக்கு. கடவுள் இல்லைன்னு சொல்கிறவன் அவன் சொல்லலாம் கடவுள் இல்லைன்னு, ஆனால் அவனை படித்ததே கடவுள் தானே. அவன் சொல்லுங்கள், கடவுள் இல்லைன்னு சொல்லிட்டு மீடியாவில் உட்காந்து பேசுகிறான். அந்த மீடியாவில் எதிர்க்கிற ஒரு பர்சனே வந்து இறைவன் படைச்சது தானே. கரு தங்குனதுன்னா ஒரு உன்னோட இன்பம் பெற்று ஒரு கரு தங்குனதுன்னா ஒரு தாயாக இருக்கலாம். ஆனால் அந்த தாயோட கருவில் வந்து விதை கொடுத்தவன் படைச்சவன், எவ்வளோ பெரியவன், அதுதான் விஷயம். ஸோ பிரபஞ்சத்துக்கிட்ட நான் மட்டும் இல்லை, குருஜி இருக்காரு, ஆசான் இருக்காரு, மகான் இருக்காரு. நான் இங்கே கேட்டால் தான் கொடுக்குமா? சராசரி மனுஷன் நான் கேட்டால் பிரபஞ்சம் கொடுக்காதானே? கிடையாது. யார் கேட்டாலும் பிரபஞ்சம் கொடுக்கும். ஆனால் கேட்குற முறைகள் கரெக்டாக இருக்கணும், கேட்குற விஷயம் கரெக்டாக கேட்டால் பிரபஞ்சம் சமமானது. குருக்கு தான் பண்ணுவேன், ஆசானுக்கு தான் பண்ணுவேன், சித்தர்களுக்கு தான் பண்ணுவேன், தெய்வத்துக்கு தான் கொடுப்பேன், நான் உங்களுக்குலாம் கொடுக்க மாட்டேன்லாம் கிடையாது. நீங்கள் கரெக்டான முறையில் உட்காந்து கனெக்ட் பண்ணி பாருங்கள். பிரபஞ்சம் நான் உங்களை கொண்டு போகிறேன். பிரபஞ்சத்துக்கு கூட இந்த மாலிக் குருஜி நான் உங்களை கனெக்ட் பண்ண வைக்கிறேன். ஒன்றும் கூடிய நாளில் கூடிய விரைவில் நான் உங்களை கனெக்ட் பண்ணுவேன். பிரபஞ்சத்தோட நீங்களே உங்களுக்கு என்ன வேணுமோ டைரெக்டாக நீங்களே அதை கேட்டு நீங்களே பயன்படுற அளவுக்கு மக்களை நான் கொண்டு போவேன். வீடியோலாம் லைவாகவே சொல்கிறேன். இன்னும் கொஞ்ச நாள் நடக்கும், எல்லாமே நான் கொண்டு போவேன். அதனால தான் இந்த விஷயத்த சொல்கிறேன். ஸோ பிரபஞ்சத்துக்கிட்ட கேட்டால் அனைத்துமே கிடைக்கும். கேட்குற முறை கரெக்டாக கேட்கணும். சும்மா ஏனோ தானலாம் கேட்டிங்கன்னா எந்த பிரயோஜனமும் இல்லை. மகா அவதார் பாபாஜியின் அருளாசி எல்லாருக்கும் கிடைக்கட்டும். சூப்பர், ரொம்ப சிறப்பான தகவலாக கொடுத்துருக்கீங்க குருஜி. பிரபஞ்சத்தோட நம்ம பேசுவது, உரையாடுவது நமக்கு அது நல்லதே செய்யும், நல்ல விஷயங்களை கேட்டால் நமக்கு நல்லது தான் நடக்கும் அப்படின்னு ரொம்ப சிறப்பான தகவல் கொடுத்ததற்கு நன்றி. நன்றிம்மா.